நீங்க உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் 10 லாகின் இயர்ஸா 10 வருஷமாவா? ஆமா. அவனுக்கு பர்த்டே விஷஸ் வந்தா கூட அதுக்கு ரிப்ளை நான் தான் பண்ணுவேன். அவன் தான் பேசுறான்னு நினைச்சிட்டு கூட நிறைய கேர்ள்ஸ் என்கிட்டயே பேசியிருக்காங்க. நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? சரி ஹாய் சாப்பிட்டியா அப்படி இல்லைன்னா நானும் அதே மாதிரி சாப்பிட்டேன் நீ என்ன பண்ற அப்படின்ட்டுலாம் நானுமே டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். அது அவங்களுக்கு தெரியாது, அவனோட அக்கௌண்ட்ல இருந்த கேர்ள்ஸ்க்கு வந்து தெரியாது. ஓகே, நீங்க அவர் அக்கவுண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜ்க்கு நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க? ஏன்னா அவன் பண்ண வேணாம் நம்மளே பண்ணிக்கலாம், அவன் யார்கிட்டயும் சாட் பண்ணக்கூடாது, அவன் பேசினா என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்றதுனால. ஓகே, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் இல்ல 10 இயர்ஸா ஒரு அக்கவுண்ட் ஒருத்தன் யூஸ் பண்றாங்க? அப்படியே பழகி போச்சு சார். அது நானும் ஒரு ஆய் போடுவேன், அவங்களும் ஆய் போடுவாங்க. அத்த மெசேஜ் நான் அனுப்புறதுக்குள்ள அவ்வாரியும் என் மெசேஜ்லேருந்து டைப் ஆகி போயிருக்கோம். அட யாரா இதுன்னு பார்த்தா இவங்க அனுப்பியிருப்பாங்க. ஆனா சீரியஸ் நோட் கேட்குறேன்பா, ஒரு 10 இயர்ஸா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்க ஒய்ஃப் ஹேண்டில் பண்றாங்க. அதுதான் உங்க ஒய்ஃப்னாலும் உங்களுக்கு ஒரு பிரைவசி இல்லையே, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லையான்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அது ஃப்ரீடமாக ஒரு மெசேஜ் கூட, ஒரு சில பேர் வந்து பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஸோ ஃப்ரீடமாக ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியாதுன்ற முன்னெல்லாம் தானே, இப்போ தான் இன்ஸ்டாகிராம்லாம், அப்போல்லாம் ஃபேஸ்புக் தான் நாங்கள் லவ் பண்ணுற டைம்லாம். அந்த மாதிரி கொஞ்சம் டார்ச்சலாக இருக்கும். அப்படியே பழகி இப்போ கல்யாணம் ஆன பிறகு என் சோஷியல் மீடியாவில் அவங்க மெசேஜ் பண்ணாலும் நான் பக்கத்துலேருந்து பார்த்துன்னு ஃப்ரெண்ட்லியாக பேசினுக்கிறேன். அவ்வளோதான் சார், அப்படியே பழகிடுச்சு அது. ஆக்சுவலா அவர் பழகிட்டுன்னு சொன்னா கூட எனக்கு ஸ்டில் இது வந்து ஃபேரா படவே இல்லை. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப தன்மையா ஓகே எனக்கு அது இதாயிடுச்சு அப்படிங்கிறாரு. பட் ஒருத்தரோட ஐடென்டிட்டியே நீங்க கையில வச்சிருக்கீங்க. அவர் என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்க தான் முடிவு பண்ற மாதிரி. சோ வாட், உங்க அடிமை